மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மே மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க இந்த பதிவில் முழுமையாக ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் மகர ராசி மகர லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. மகர ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி முதல் பாதத்தில் 322 டிகிரியில் உங்களுடைய ராசிநாதன் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. 4வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் 5வது பாவகத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதியே கிரக பயிற்சி செய்துட்டார். அப்போ மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மே மாதம் 1ஆம் தேதியே மகர ராசி நண்பர்களுக்கு அருமையான யோகமாக இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறதும் நிறைவான ஒரு செயல். 4வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் 5வது பாவகத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசியை 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம், குரு பகவானுடைய 9வது பார்வை வாங்கக்கூடிய தருணத்தில் மகர ராசி நண்பர்கள் இருக்கையிலே தடைப்பட்டு இருந்த செயல் எல்லாமே தடையின்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்குண்டான ஒரு தருணம் மே மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மகர ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சரியாகும். நிறைய படிச்சிருக்கிறனுங்க, 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருக்கிறனுங்க, படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்க, ஏண்டா இந்த வேலை செய்கிறோம், எதுக்கடா இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு சில பேர் ஏண்டா இருக்கோம் எதுக்கடா இருக்கோன்ட்டும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறீங்க. மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தருணம் தான் இந்த மே மாதத்தில். மே மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உறுதியாக சொல்கிறேனுங்க, மனசார சொல்கிறேனுங்க, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணம். இந்த நிமிஷம் வரைக்கும் மகர ராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட 2021 எடுத்துக்கோங்க, 2021 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், 23 இருக்கட்டும், இந்த 3 வருஷம் வாழ்க்கையும் 2024 ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 மாதம் 3 வருஷம் 4 மாதம் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நிமிஷத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலன்கள் பார்க்கணும் மே மாதத்துக்கு அப்படின்ட்டு நிச்சயமாக தோன்றி இருக்காது. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மதம் இல்லை. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் தான் வந்திருக்கிறீங்க. இந்த 3 வருஷமாக பிறக்கப்பட்ட மே மாதத்தில் 100% மாற்றங்கள் நிறைந்த ஒரு பலன்கள் நிச்சயமாக இந்த மே மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரதா போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்கன்னாலும் மே மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு அப்படி ஏன் சார் மே மாதம் 13ன்னு சொல்கிறீங்க, என்ன சார் விஷயம் இருக்குது, இது கேட்க தானே செய்வீங்க. பொதுவாக மாத கிரகம் அப்படின்னா நம்ம சூரியனை மையமாக வச்சு தானுங்க நம்ம சொல்கிறது. அப்போது மே மாதம் 14ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8க்குடைய கிரகம் 4வது பாவகத்தில் உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசிநாதனுடைய சாரம் இல்லை பார்வையில் இருப்பார். சூரியன் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பார். மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட மே மாதம் நமக்கு 23ஆம் தேதி வரை சூரிய பகவானுடைய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 21ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். மே மாதம் 7லிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் வருவார். அப்போ அந்த மே 14ஆம் தேதி அப்படின்னா சூரிய பகவான் 5வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. அதாவது மகர ராசிக்கு 5வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. 5வது பாவகத்தில் தான் மே 1ஆம் தேதி குரு பகவான் இருப்பார். அப்போ குரு பகவானும் சூரிய பகவானும் ஒரே பாவகத்தில். குரு பகவானும் மகர ராசிக்கு நல்லவர் கிடையாது, சூரியனும் மகர ராசிக்கு நல்லவர் கிடையாது. கெட்டவன் கெட்டினால் கிட்டிட ராஜயோகம்னு சொல்லுவாங்க.
அப்போ 5வது பாவகத்தில் குருவும் பகையாயிடுவார், அதுபோக நமக்கு சூரிய பகவானும் பகையாயிடுவார். அப்போ இந்த 2 கிரகங்கள் அந்த இடத்துல பகையாயிட்டு சூரிய பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கும். இந்த அமைப்புகளாலேயே படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் உருவாகிறது, செய்துக்கிட்டு இருக்கிற வேலை பர்மனெண்ட் ஆகிறது. வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, படிப்புக்கு தகுந்த மாதிரி, திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் மே 13 தேதிக்கு மேற்கொண்டு வரும், வந்தே தீருங்க. சில பேர் சொல்கிற மாதிரி வர்றதுக்கு அனுகூலம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, சந்தேகமெல்லாம் சொல்ல மாட்டேனுங்க, வந்தே தீரும். முயற்சி மட்டும் செய்து பாருங்கள். நம்ம என்ன விதைக்கிறோமே அதை தாங்க வரப்போகுது. 100 ரூபாய்க்கு படுற கஷ்டம்தான் 1000 ரூபாய்க்கும், 1000 ரூபாய்க்கு படுற கஷ்டம்தான் 1 லட்ச ரூபாய்க்கும், 1 லட்ச ரூபாய்க்கு படுற கஷ்டம்தான் 1 கோடி ரூபாய்க்கு. உழைப்பு ஒரே மாதிரி தான். அது எந்த இடத்துல நம்ம அந்த உழைப்பு போடுறோன்றது தான் முக்கியம். மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே மே 13 தேதிக்கு மேற்கொண்டு மனசார சொல்கிறேன், நல்ல நேரகாலங்கள் இருக்குது, தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. வெளிநாடு சார்ந்த வேலைகள் இந்த தருணத்தில் வருமா? நிச்சயமாக வரும். அதுபோக மகர ராசி நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு திருமணம் ஆகிட்டு புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரமாகவும் இந்த நேரம் இருக்கும். ஆதாரம் என்ன? அதுக்கும் ஆதாரம் சொல்கிறேனுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு 5வது பாத்தியத்துக்கும் 10வது பாத்தியத்துக்கும் சொந்தக்காரர் சுக்கிரன் தானுங்க. பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு நண்பன். மகர ராசியாதிபதி சனி பகவானுக்கு. அப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. அது 2வது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய சாரம் வாங்கி சுக்கிர பகவான் இருக்கும் இடத்தை பார்க்குறாரு. அதாவது செவ்வாவுடைய இடத்தை பார்க்குறாரு. செவ்வாவுடைய இடத்துல தான் சுக்கிர பகவான் 19ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 தேதியிலிருந்து மே மாதம் 13 தேதியிலிருந்து மே மாதம் 19 தேதிக்குள்ளாரவே உங்களுக்கு மாற்றங்கள் வந்துடும். எத்தனை நாள் நான் கொடுக்குறேன்? 6 நாள் தான் நான் கொடுக்குறேன். ஐயா, நல்லது நடக்கிறதுக்கு 6 வருஷம் தேவையில்லைங்க, 6 மாதம் தேவையில்லைங்க, 6 நாள் போதும். 6 நாள் கூட தேவையில்லை, 6 நிமிஷம். நல்லது நடக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு 1 நிமிஷம்தான். இப்படி போடுற கையெழுத்து இப்படி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் மகர ராசி நண்பர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தருணமாக மே 13லிருந்து மே 19க்குள்ளார இந்த 6 நாட்களில் ஒரு அதிசயம் வரப்போகுது. முருகருக்கு எப்படி நம்ம ஆறுபடைன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு 6 நாட்களில் ஒரு மாற்றம் வரக்கூடிய தருணம் இந்த மே மாதம். முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, உசுப்பேத்தி எங்களை ரணகலம் ஆக்குறாங்க, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா விட்டுடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடுறது இல்லைங்க. ஒரு பாதை தான் காட்டும். என்ன மாதிரி ஒரு ஜோசிகாரர் மூலியமாவோ இல்லை ஒரு சகனம். இப்போது இந்த வழி சகனமெல்லாம் உண்மைதானுங்க. இன்றைக்கி தான் நம்மெல்லாம் விட்டுட்டோம். ஒரு முன்னுக்கு போகும்போது, ஒரு செயல் செய்யும்போது முன்னுக்கு வரும்போது காக்கா வருது, இல்லை ஒரு கேரி வருது, முன்னுக்கு கேரி குறுக்க போகுது, இல்லை ஒரு பூனை குறுக்க போகுது. இதெல்லாமே ஒரு சகனங்கள். ஒன்று ஒரு செயலை ஒரு விஷயத்தை உணர்த்தும். அது காலப்போக்கில் அது மறந்து போச்சு. காலப்போக்கில் மறந்து போச்சுன்றதோட மறைஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. மறந்து போச்சுன்றதெல்லாம் கிடையாது, மறைஞ்சே போச்சு. அந்த மாதிரி கடவுள் மனச ரூப ஏதோ ஒரு வகையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் வெளிப்படுத்தும். அப்படி ஏதாவது நினச்சிக்கிட்டு கூட மே 13லிருந்து மே 19ஆம் தேதி வரை நீங்கள் எங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காசா பணமா? நீங்கள் காசு கொடுத்து என்கிட்ட சாதகம் பார்த்துக்கிடலையே, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். நடக்கலைன்னா விட்டுட்டு போங்க. அது முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள். அதுபோக இந்த புத்திரபாகிய வளர்ச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மகர ராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். அதுபோக மகர ராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சுக்கிரன்.
அந்த சுக்கிரனை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பார்ப்பார். யாருடைய நட்சத்திரத்திலிருந்து? குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து. புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரங்க. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்குறார். அந்த குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். இதை விட ஒரு பரிகாரம் சொல்லணுமா இல்லை எடுத்துக்காட்டு சொல்லணுமா? பரிகாரம்ன்றது என்ன தெரியுங்களா? நம்ம போயிட்டு உக்காந்துக்கிட்டு கழுப்பு கழிச்சு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி ஆற்றுல கரைக்கிறாங்களே, அதுதான் பரிகாரம் கிடையாது. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்த்தால், ஒரு கிரகம் ஒரு கிரகத்துடைய சாரம் வாங்கினால், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் சேர்ந்தால், இதுதானுங்க பரிவர்த்தனை. நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லலை, பரிவர்த்தனைகள் சொல்கிறேனுங்க. புத்திரபாகிய வளர்ச்சி அடைகிறதுக்கு பரிவர்த்தனை இது. இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி வரப்போகுது. பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீக்கிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. வருஷ கணக்கா, ஏன் 2 தலைமுறையாக எங்கள் சொத்து பத்து பிரிச்சுக்கிட முடியலைங்க அப்படின்னு வருத்தப்படுற நண்பர்களும் இருக்குதானுங்க செய்கிறீங்க. அப்போது இந்த மே மாதத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு, பாகப்பிரிவினை செய்துக்கிறதுக்கு, புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர்றதுக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வர்றதுக்கும், நம்ம கஷ்டத்துக்கு தகுந்த பலன். நாம் தான் கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு பொழப்புல பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கட்டுறோம், அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கட்டுறோம். சம்பாரித்து கடனை கட்டுறோமோ இல்லையோ, கடன் வாங்கி கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கடனை கட்டுறோமோ இல்லையோ, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை. தூரப்பார்வை கண்ணு கலகன்ற மாதிரி அத்திப்பழம் மாதிரி இருக்குது நம்ம பொழப்பு. வெளி தோற்றத்துக்கு நல்லா இருக்கிறோம், பலன்னு இருக்கிறோம், உள்ளுக்கு பார்த்தா தானே தெரியும். அப்போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னா உண்மையிலே இந்த மே மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் செயல்படுத்திட்டு சொல்லுங்கள். அதுபோக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆகணுங்க. மகர ராசி நண்பர்கள் செய்கிற தொழிலை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தால், 7 சனி நடக்குது, அது நடக்குது, இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. சனி பகவான் எப்போ குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரோ, எப்போ வாங்கினாரோ, குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பித்தாரோ இதுவே நல்ல பரிவர்த்தனை. அதுபோக இந்த குரு பகவான் அப்படின்றவர் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போய் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்ப்பார், உங்களுடைய ராசியை பார்ப்பார் குரு பகவான். அதுபோக சூரிய பகவான் மாத கிரகம் குரு பகவானோட சேர போகிறாரு 14ஆம் தேதி. 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை குரு பகவானோட தான் சூரிய பகவான் இருப்பார். அப்போ 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோ நல்லா நான் சொல்லலை. 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்குமே சூப்பர் டைம். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் மன நிறைவு அடையிற அளவுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். ஒருத்தருக்கு 10 வயசில் கொடுக்குதுன்னா ஒருத்தருக்கு 40 வயசில் கொடுக்குது. எது எப்படியோ போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு வழி பண்ணும். எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம். நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.